சாரி இல்லையா? சாரிலாம் இருக்குப்பா. ஏன்பா சாரி இல்லாமல் யாராவது இருப்பாங்களா? ஓட்டுநர் என்றாலே உயிரை பயம் வைத்து தான் செய்ய வேண்டும். எப்போதும் எப்படி வரும் என்று தெரியாதவர்கள் ஓட்டுநர்களுக்கு மட்டும் கிடையாதுப்பா, எல்லாருக்குமே அப்படிதான். நான் இன்னைக்கு கூட லைவ்ல உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு கூட விடி தூங்கி ஏஞ்சா நான் உயிரோட இருக்கணும் இருக்க மாட்டேன்னு நாளைக்கு தான் தெரியும். சரிங்களா? அதே மாதிரி எல்லாருக்குமே சாவுங்கிறது எப்போ வரும், எப்படி போகும் அப்படின்றதுலாம் தெரியாது. அது எப்போ வேணாலும் வரலாம். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே கூட சாகலாம். அது இயற்கை. அது யாராலையும் மாற்றலாம் முடியாது. சரிங்களா? அதனால டிரைவருங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. ஒரு மேடையில் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கும். டான்ஸ் ஆடி முடித்த உடனேவே அப்படியே தொப்புன்னு விழுந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க நின்றுருப்பாங்க 4 பேர். ஃபோட்டோவுக்கு அந்த நடனம் ஆடின பொண்ணுங்களாம் 4 பேர் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க நிற்கும் போது லாஸ்ட்டில் அந்த பொண்ணு இருந்து அப்படியே விழுந்து செத்துருச்சு. இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குது. நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அது மாதிரி சொல்ல முடியாது. டிரைவருங்களுக்கு தான் இல்லை, எங்களுக்கும் அதே நிலைமை தான், அதே விஷயம் தான். எல்லாத்துலேயும் கவனம் முக்கியம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, காலையில் நல்லா பேசுகிறவங்க சாயங்காலம் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி என்கிட்ட ஒரு தாத்தா தாத்தானா அவர் ரொம்ப வயசானவர்லாம் கிடையாது, ஒரு மீடியமான வயசானவர் தான். அவர் ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு இருந்தால் கொடுமான்னு சொல்லி நல்லா கேட்டார். என்ன தாத்தா இவ்வளோ நேரம் கழிச்சு கேட்குறீங்களே, மணி அப்போ 12 மணி, காலையிலே சாப்பிட்லாமா, காலிலேருந்து இன்னும் சாப்பிட்லாமா, இது முந்திரி தோப்புக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னார். அப்போ முந்திரி கொட்டை பொறுக்கிற சீசன் டைம்னா, அப்போ 1 கிலோ அப்போ கிலோ கணக்கில் விற்பாங்கள்ல, பொறுக்கிட்டு விற்பாங்க இல்லையா, அதை பொறுக்கிறதுக்கு போயிட்டு காலையிலே போயிடுவாங்க. எல்லாருமே அந்த டைமுக்கு தான் போவாங்க. காலையிலே போனாங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி வந்தாலான்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த தாத்தா போயிட்டு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு இருந்தால் கொடுமான்னு சொன்னார். சாப்பாடும் கொடுத்தேன். சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு ஏதாவது தின்றது இருக்குதாம்மா, குழந்தை பிள்ளைங்க தானே இருந்துச்சா வீட்டில், அப்போ ஏதாவது தின்றதுக்கு இருக்குதாம்மா, தின்றதுக்கு இருந்தால் கொடுமான்னாரு. இந்த மிச்சர் தான் கொஞ்சம் இருந்துச்சு. மிச்சர் பாப்பா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வச்சுருந்துச்சு. அந்த மிச்சர் எடுத்து கொடுத்த. சாப்பிட்டுக்கிட்டே ஏஞ்சி போனவர் தான். அவர் ஏஞ்சி சாப்பிட்டுக்கிட்டே போனார். கோயில்கிட்ட போயிட்டு செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக உங்ககிட்ட தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கிறாரு, நீ கொடுத்து வச்சவா அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். அது கூட கொஞ்சம் தான் இருந்துச்சு சாப்பாடே. தாத்தா அந்த சாப்பாடு போதுமா என்னன்னு தெரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாருக்குமே மரணம் இயற்கை. எப்போ வேணாலும் வரலாம், இந்த நிமிஷம் வரலாம், நாளைக்கு வரலாம். தூங்கி ஏஞ்சாதான் நிலைமை.